கோயம்புத்தூர் சூலூர்லேருந்துங்க ஒரு 58 கிலோமீட்டரில் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் ஒரு 2 ஏக்கரா 10 சென்ட் உள்ள தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரடி பூமியாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இதை வில்லேஜுங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒட்டின மாதிரி தோப்புங்க. இதை உள்ளே வரக்கான பாதைங்க வருங்க. இந்த பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்தீங்களா, தடத்தாங்க. மொத்தம் 2 வழித்தடம் வந்துருங்க. இது ஒரு வழித்தடங்க. இன்னொரு வழித்தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமியோட வடகோடு பங்கில் வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. பெதப்பம்பட்டி 4 ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருமே, குடிமங்கலம் 4 ரோட்லேருந்து வந்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்லேயும் நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க. பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கடவு கல் போட்டு பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடு இருந்துங்க. கரெக்டாக ஒரு 350 மீட்டரில் நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க. இதை வில்லேஜுங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தெம்பரை மெயின் ரோடுங்க. இந்த வில்லேஜ் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வடவரம் தென்னந்தோப்பு அமைச்சிருக்குதுங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வேணும், அது ஊரடியாக வேணும்னு தொடாயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபிள் ஆகும் உங்களுக்குங்க. இந்த 2 ஏக்கரா 10 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறு வந்துடுங்க. சுற்றியுமே ரிங்கு போட்டு வச்சுக்கிறாங்க. சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 HP ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு காடு முழுசுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் போட்டு சொட்டு நீர் போட்டாங்க. பூமியோட உங்களுக்கு தெற்கோடு பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்ட் பக்கம் எம்டி லேண்டாக இருந்துச்சுங்க. அதுக்கும் கண்ணு மரம் வச்சுட்டாங்க. போங்க, நீங்கள் இந்த குபேர மூலையில் வீடு கட்டுற அப்படின்னாலும் கட்டிக்கலாங்க. ஏன்னா மெயின் ரோடு கரெக்டாக ஒரு 350 மீட்டர்லேயே தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக கட்டிக்கலாங்க. இந்த ஏரியாலிங்க ஒரு 23 தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பில் இருக்குதுங்க. நாட்டு மரங்க, எல்லாமே நாட்டு மரங்க. இதே கணிச்சில் காப்பில் இருக்குதுங்க. மொத்தம் 23 மரம் இதே கணிச்சில் காப்பில் இருக்குதுங்க. இந்த காப்பு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 வயசு இருக்குங்க. பூமியோட வடகோடு பங்கில் கண்ணு மரங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா மரம் பாலதர ஸ்டேஜில் இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கரா 10 சென்ட்டுங்க. இந்த 2 ஏக்கரா 10 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே பென்சிங் வந்துடுங்க. ஒரு தனி கிணறுங்க, ஒரு ப்ரீ சர்வீஸுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜடமூலையிலே ஒரு போர்வெல் அமைஞ்சிருக்குதுங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள எல்லாமே நல்ல வருமானத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்துங்க கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு குடிமங்கலம் 4 ரோட்லேருந்து பெதப்பம்பட்டி 4 ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டருங்க. இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வழித்தடம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒன்று 16 அடிங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 அடி பக்கம் வருங்க. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 350 மீட்டரில் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் 7 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. ஊரடி தோட்டமாகவும் வேணும், மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வேணும் தொழில் கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்புக்கே ஆகாட்டியும் பரவாயில்லைங்க. நாளைக்கு சைட் போடுற கூட செட் ஆகுங்க. ஜடமொழி ஒரு போர்வெலுங்க, சப் மோட்டரில் ஓடிட்டு இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரா 10 சென்ட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 70 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க, பூமி பார்த்துடலாங்க. நன்றி, வணக்கம்.